கலை எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க? அப்படி நல்லா இருக்கேன். கடையில வந்து இவ்வளவு வருஷமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கக்கா? நீயே ஆன்சர் சொல்லிட்ட. நான் இவ்வளவு வருஷமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. குவாலிட்டி தரமா இருக்கு, பிரைஸும் ரீசனபிளா இருக்கு. அதனாலதான் அங்க நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல நிறைய ஷாப்ஸ் இருந்தாலும் ரேட்டும் கம்மியா கொடுத்தாலும் தரமும் விலையும் கரெக்டா இருக்கு. நீங்க வந்த ஒரு டாப்பே கொஞ்சம் ஒரு 100-200 எச்சா இருந்தாலும் அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த அந்த பிரைஸ்ல நீங்க கொடுக்குறீங்க. இன்னொன்னு தகுந்த மரியாதை. நான் ஒவ்வொரு நாள் நேரமா வந்துட்டு கூட 3 hours 4 hours கூட எல்லாத்தையும் கழிச்சு போட்டு பாத்துட்டு போயிருக்கேன். நீங்க வந்து எல்லாத்துலயும் முகம் சொல்றது இல்ல, இன்னும் 2 பாருங்கன்னு தான் சொல்லுவீங்க. அதனாலதான் நான் போயிட்டு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப சொல்லி எல்லாரும் இங்க வாங்கன்னு அழைச்சிட்டு வர முடியுது. அதுதான்க்கா, நீங்க சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச். இல்லடா, நமக்கு நம்ம பொண்ணு போட்டு போறத பாத்துட்டு ஸ்ருதிக்கு எங்க எடுத்த அப்படின்னு கேட்டா நான் மறைக்க வரல மாட்டேன். இன்னொன்னு ஸ்டிச் பண்ண கடைக்கு வராங்க, நம்ம டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ண வர்றவங்க இப்படி எடுத்தேன், ட்ரெஸ் எடுத்தேன், இது இப்படி போயிடுச்சுக்கா, நீங்க எங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் தயங்காம அடுத்த செகண்ட் நம்ம கடை பேர் தான் சொல்லுவேன். குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே குட், நல்லா இருக்கு. எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் தரீங்களோ அதேதான் நம்மள நாடி வந்து சொல்றவங்களுக்கும் நீங்க தரீங்க. அந்த ஹாப்பினஸ் அவங்க எனக்கு ஷேர் பண்ணவும் செய்யறாங்க. இங்க வந்து அது கொடுத்தாங்கக்கா, அந்த ஒரு 100 rupees எனக்கு ஒரு அது ரிட்டர்ன் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தருது. அதனால அவங்க ஹாப்பி பண்ணி எனக்கு சொல்றது வந்து எனக்கும் ஹாப்பி. சோ நான் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் வேணும்க்கா. கண்டிப்பா இதே மாதிரி சுடி போடுற அன்னைக்கும் வரேன்டா. தேங்க்யூ தேங்க்யூங்கக்கா.